எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் முத்துக்குமார் பேசுறேன். நானே check it out, it's back again. Coimbatore singer Kutti on the track again. CPE, you know me. Well, that's my name. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சப்ஜெக்ட் சொல்ல போறேன். ஆமாங்க, ஃபுட்னா நல்ல ஃபுட்டை சொல்லல, ஜங்க் ஃபுட்டை பத்தி சொல்ல போறேன். ஆமா, ஜங்க் ஃபுட்னா என்னது? ஆமாங்க, இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்க, நூடுல்ஸ் சாப்பிட்றீங்க, ரோட்டு கடையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐட்டங்கள் எல்லாமே சாப்பிட்றீங்க. இதே வந்து ரீஹீட்டட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்க. ஸோ நம்ம சாப்பிடும்போது அது என்ன ஆகும், நம்ம ஹெல்த் என்னென்ன பிரச்சனை வரும், அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்துங்க, இப்போ சிக்கன் ரைஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க இல்லையா? நல்ல கடையில் நல்ல ஜென்யூனாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். அதில் ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள் குவாலிட்டியாக இருந்ததுன்னா தாராளமாக சாப்பிடுங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்றீங்க, அந்த சிக்கன் எப்போ வந்துட்டு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்காங்களா, இல்லை திருப்பி ரீயூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணது வந்து பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறாங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டை திருப்பி அவங்க சூடு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, உள்ள இருக்கக்கூடிய இன்டைஜஷன், உடல் உறுப்புகள் உள்ள வந்து கெட்டு போயிடும். கெட்டதை வந்து உள்ள கொடுத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே கெட்டதை சாப்பிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உடல் உறுப்புகள் கெட்டதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்க, ரீஹீட்டட் ஃபுட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பப்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ், வெஜ் ரோல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க வந்து ரீஹீட் பண்றாங்க. அது வந்து ப்ரிப்பேர் பண்றது ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்றாங்க, வச்சிருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எகைன் ரீஹீட் பண்றாங்க. அந்த மாதிரி ரீஹீட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபுட்டை நீங்க சாப்பிட்டீங்கன்னா பாய்சனுக்கு ஈக்குவல். அதுவும் வந்து இந்த எக் அண்ட் இந்த சிக்கன், இதெல்லாம் சிக்கன்லாம் ரீஹீட்டட் பண்ணி நீங்க சாப்பிடவே கூடாது. எக்ஸாம்பிள் வந்துங்க, நீங்க வீட்டில் சமையல் பண்றீங்க இல்லையா, சிக்கனே எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்க எடுத்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அந்த செகண்ட் வந்துட்டு ரெண்டாவது முறையா வந்து அதை சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அதுவும் பாய்சன் தான். அதே போல ப்ராசஸ்டு ஃபுட்டு எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாதுங்க. இந்த பேக்கரி ஐட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் பாருங்க, ப்ராசஸ் ஃபுட்ஸ் நிறைய ப்ராசஸ் இருக்கும், கலர்ஸ் ஃபுட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க, பிடிச்சி போய் சாப்பிடுவோம். சவர்மாவாகட்டும், இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய பார்த்துருப்போங்க, சவர்மா சாப்பிட்டவங்கள வந்துட்டு இறந்து போனவங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து குழந்தைங்க வந்து இந்த ப்ராசஸ் ஃபுட்டு, கலர் ஃபுட்டு, ரீஹீட்டட் ஃபுட்டு தயவு செய்து நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு வந்து சிக்கன் கொடுக்கறது வந்து வெரி டேஞ்சரஸ். அது வந்து அதில் சிக்கன் வந்துட்டு வெறும் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணியோ, கிரேவி பண்ணியோ, கிரில் சிக்கன் இந்த மாதிரி எடுக்கிறீங்க, அதுவே நான் டேஞ்சர் அப்படின்னு. இதை மாதிரி சவரமா எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ரீஹீட்டட் ஃபுட்டு, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இம்மீடியட் ரியாக்ஷன் இருக்கும். இப்போ பாருங்க, குழந்தை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, திடீர்னு வந்து மயக்கம் வர்ற மாதிரி இருக்குதுங்கிறாங்க, டயரியா போற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க, அன்ஹெல்த்தி ஆயிடுறாங்க, ஒரு மாதிரி ஸ்டாமினா இல்லாமல் போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா ஃபுட் பாய்சன். இப்போ டாக்டர் போய் நீங்க கொடுக்குறீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது என்னங்க ஃபுட் பாய்சனா உள்ள ஊற்றி கொடுத்தாங்க கிடையாது இல்லைங்களா? ஃபுட் பாய்சன் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து பாய்சனா மாறிடும், விஷமா மாறிடும். அதனால தான் அந்த ஃபுட் பாய்சன். ஸோ இந்த மாதிரி ரீஹீட்டட் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டும் கலர்ஸ் ஃபுட்டும் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே உள்ள வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வருங்காலங்களில் நல்லா ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு இன்கேஸ் இதை பற்றி முழு தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன் நான், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட், ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.